ஏண்டி மீரா, இதெல்லாம் இப்படி வாங்கி போட்டு வச்சிருக்கிற? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்கூல் விடுற டைம் ஆயிடும். எதுவுமே ஏற கட்டாம அப்படி அப்படியே போட்டு வச்சா என்ன அர்த்தம்? அக்கா இருங்க, மணி 12 தானே ஆகுது. இன்னொரு 3 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஸ்கூல்லாம் விட மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு போயிட்டு சூடா ஒரு கப் காஃபி போட்டு வாங்கக்கா. ஒரே தலை வலிக்குது ப்ளீஸ். ஏய், எனக்கே காஃபி போட்டு தரத்துக்கு யாரா இருப்பாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன், நீ வந்து என்ன கேக்குற? அக்கா அக்கா, ஒரு கப்பு தானே கேக்குறேன், அதெல்லாம் முடியாது. சொல்லி எத்தனை வேலை செய்யணும்? ஆமா, இந்த வேலைக்கு மட்டும் வாங்க. சரி சரி பரவாயில்ல, அந்த இடத்த விட்டு நகருங்க. அந்த கட்டில இங்க ஓரமா போட்டுதான் அந்த இடத்துல தான் பூச்செடி வைக்க போறேன். ஆமாண்டி. ஆனா என்கிட்டயே வா, உனக்கு ஒரு வேலையே இல்லை. சரி, நான் ஏந்துடுறேன். இதுக்கப்புறம் என்ன பண்றியோ பண்ணிக்கோ. எப்ப பார்த்தாலும் என்கிட்டதான் வருவா இவ. இதுதான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் அந்த கட்டில எடுத்துடுறேன் நானு. அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட வந்து பேசுறேன். இந்த கட்டில வேண்டாம். இந்த கட்டிலுக்கு பதிலா இந்த கேட் எல்லாம் வச்சு நான் வந்து அரேஞ்ச் பண்ண போறேன் பாருங்க. இப்ப இந்த பூச்செடி எல்லாம் எடுத்து இப்படி வைக்க போறேன். இங்க ஒரு பூச்செடி, மான் வேற தள்ளி விட்டுட்டேன் தெரியாம. மானை இந்த இடத்துல வச்சிடலாம். அழகா இருக்கும் பார்க்க. ஐய, எடுத்து எடுப்புல யாராவது மானசீக்கிரம் போய் நடுவுல வைப்பாங்களா? ஃபர்ஸ்ட் பூச்செடியெல்லாம் அடுக்கு மீரா, அதுக்கப்புறமேட்டு வச்சுக்கோ. அப்படியாக்கா? சரி சரி இருங்க. இருக்கிற பூச்செடி எல்லாமே அடுக்கிறேன் நானு. எந்தெந்த கலர் எந்தெந்த லைக் இது சொல்லுங்க, அழகா பாருங்க. இந்த மானத்துக்கு எடுத்து இந்த இடத்துல வச்சிடுறேன். இரு மீரா, உனக்கு எதுவுமே தெரியல. நான் அடுக்கிறேன் பாரு, ஒண்ணு ஒன்னா சூப்பரா அடுக்கிறேன் பாரு. இதெல்லாம் எடுத்து இங்க வச்சிரு. அதுக்கப்புறமேட்டு இந்த செடி இருக்குல்ல, இந்த செடியும் எடுத்து இங்க வச்சிரு. சுத்தி வச்சுட்டு நடுவுல மான் எடுத்து வை. இல்ல, நீ ஒரு கிளி வச்சிருக்க பாரு, அந்த கிளி கூட எடுத்து வச்சுக்கோ, சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த டால் எதுக்கு வாங்கின? வேஸ்டா எல்லாத்தையும் வாங்கிட்டு காசு கொடுத்து. அக்கா, நீங்களும் தானே வாங்கும் போது கூட இருந்தீங்க, அப்பெல்லாம் சொல்ல மாட்டீங்களா இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு? ஏழுலாம் வாங்கின பிறகு இப்படி கேக்குறீங்க. என்னால உங்களால எனக்கு எவ்வளவு தெரியுமா லாஸ்? இன்னைக்கு வந்து 15,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே. அடியே, நல்ல கதையா இருக்குது. நீ தானே இந்த கட்டில எடுத்து போட்டு பண்ண போறேன்னு சொன்ன. அதுக்குள்ள ஏன் மேல படிய தூக்கி போற? அப்பா, அந்த பம்புக்கு நான் வரலப்பா, நான் போறேன். அக்கா இருங்க, போகாதீங்க. அச்சோ, சும்மா இருந்தவங்கள பேசி அமுச்சு விட்டேனே. சரி சரி ஓகே, நாமளே யார கட்டுவோம். அடுக்குன வரைக்கும் போதும். இந்த கேட் எடுத்து வச்சு விட்டுருவோம். இந்த சைட்ல இந்த மாதிரி இந்த கேட் எடுத்து வச்சுட்டோம்னா உங்க திருட யாராலையும் வர முடியாது. இந்த சைடே எல்லாருக்குமே சின்னது பெருசுமா இருக்கு. ஒருவேளை இந்த கேட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய கேட்டை வைப்போம். அப்பதான் யாரும் வந்து திருட மாட்டாங்க. கேட்டு நல்லா நின்றுச்சு ஸ்ட்ராங்கா. அப்புறம் இந்த சைட்லயும் ஒரு கேட் எடுத்து வைக்கணும். சூப்பரா நிக்குது பாரு, யாராலையும் உள்ள போக முடியாது. விழுந்துருச்சு, கரெக்டா இருக்கு. இப்போ நான் போனா மட்டும் இந்த சைடுல போய்க்கலாம். இந்த சைடு வேணாமே, நம்ம அந்த சைடே போட்டுக்கலாம். இந்த இடத்துல இப்படி நிக்க வச்சுட்டு இந்த சைடுல நான் போற மாதிரி இருக்கட்டும். இல்லைன்னா இந்த இடத்துல மட்டும் இந்த குட்டியாத வச்சுட்டு. வேணாம் வேணாம், இதுதான் கரெக்டா இருக்கும். நம்ம வீட்டுல இருந்து அழகா உள்ள போற மாதிரி. அப்படியே நடந்து போய் கார்டனுக்குள்ள போயிட்டு அழகா உள்ள எல்லாருமே பார்ப்பேன். அப்புறம் செடிக்கு தண்ணி எல்லாம் ஊற்றுவேன். கரெக்ட் பொசிஷன் இதுதான். ஓகே, இந்த பொசிஷன்லயே நம்ம வச்சுக்கணும் எல்லாத்தையுமே. சரி ஓகே, இப்ப செட் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். மாலாக்கா, மாலா. கரெக்ட் பொசிஷன் இதுதான். இதுலயே நம்ம வந்து மாலாக்காவை கூப்பிட்டு சொல்லுவோம். மாலாக்கா, மாலாக்கா இங்க வாங்க, நான் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். சீக்கிரமா வந்து பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். என் மேல கோவப்பட்டுக்கிட்டு உள்ள போயிருக்கீங்களா நீங்க? உங்களை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. மாலாக்கா வீட்டுல மம்மு வச்சுக்கிறாங்களாம், நிறைய பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்களாம், தராங்களாம். வாங்க வாங்க எல்லாருமே வாங்க வாங்க. ஏய், கம்முனே இருக்க மாட்டியா மீரா? நீ எதுக்கு நீ எல்லாரையும் கூட்டிட்டு இருக்க? அப்பதானே நீங்க வெளியில வருவீங்க. இந்த மாதிரிதான் ஒரு வாட்டி மாட்டி விட்டேன். எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் எல்லாத்தையும் போட்டு அப்புறமா செஞ்சு முடிக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆச்சு. சரி வீடு என்ன பண்ணி வச்சிருக்கேன், எந்த வேலை பார்த்து வச்சிருக்கேன்? பரவாயில்லையே, கார்டன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன போற வழியா? உள்ள போய் இன்னும் கொஞ்சம் பூலாம் வாங்கி வைடி, இடம்லாம் காலியா கிடக்கு. ஆமாக்கா, அந்த பாட்டி வந்தாதான் இன்னும் கொஞ்சம் பூ வாங்கணும். கரெக்ட். ஏன்னா வந்து இடம் காலியா இருக்கு, இன்னும் நிறைய பூ வாங்கி வைக்கலாம். உள்ள யாரையும் விடாத, உன் பசங்களை மொத்த கொண்டு உள்ள விடாத. அவங்க உள்ள போனாங்கன்னா இருக்கிற பூவெல்லாம் பிச்சு கடாச்சிருவாளுங்க, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்கக்கா, கார்டன் சூப்பரா இருக்கு. உள்ள ஸ்டூல் எல்லாம் போட்டு உட்கார மாதிரி செட் பண்ணலாமா? அப்படியாடி, உள்ள ஸ்டூல் போட்டு உட்கார போறியா? ஆமாக்கா, அப்ப காத்தோட்டமும் அழகா இருக்கும், கார்டன்ல உட்காந்து சாப்பிடலாம். ஆமா ஆமா, கார்டன்ல உட்காந்துக்கலாம், படுத்து தூங்கலாம். அந்த கட்டில கூட உள்ள தூக்கி போட்டா நான் டெய்லி கொஞ்ச நேரம் படுத்துப்பேன். அக்கா, அந்த கட்டில நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதை தூக்கியே நான் மேல போட போறேன்.
ஏய் அது தூக்கிலாம் எங்கேயும் போட்டுறாத, என்கிட்ட கொடு, நான் வச்சுக்கிறேன். ஆனா உன தூக்கி கடாச்சிட்டேன். நீ நல்ல பணக்காரி தான், எங்ககிட்ட தான் எதுவுமே கிடையாது. அந்த மான் குட்டி தான் இருக்கிறதே அழகா இருக்கு. இந்த கிளியெல்லாம் இங்கேயா வச்சிருக்கேன், ஒரு ஓரமா தூக்கி வைக்க வேண்டானே. சரிங்கக்கா நான் வைக்கிறேன், பசங்க வரத்துக்கு லேட் ஆயிடும், நான் வீட்டுக்கு போய் சமைக்கிறேன்க்கா. ஏய் இரு இரு, நீ சேர் கேட்டல, எங்க வீட்டுல ஒரு 4-5 சேர் சும்மா தான் கிடக்குது, எத்தனை வந்து தரேன், கார்டன்ல வச்சுக்கிறியான்னு பாரு. இது வரேன் இரு. கார்டன்ல சேரா? உள்ள பூச்செடி வைக்கவே இடம் இல்லைன்னு கிடக்குற, கார்டன்ல சேர் வர வைக்க சொல்றாங்க. இரு வரட்டும் பாக்கலாம். இந்த மீரா இந்த சேரு தான். எங்கக்கா? இந்தாடி, இதுதான். இந்த சேர்ல ஒரு 5 சேர் இருக்கும், இதை நீ எடுத்து வச்சுக்கோ சரியா? உள்ள இடம் பத்துமான்னு பாரு. அக்கா இதெல்லாம் இடம் பத்தாதுக்கா, இது ரொம்ப பெரிய சேர். என்னது ஒரு பெரிய சேரா? இதுல தாண்டி என்னால உட்கார முடியும், இதோட சின்ன சேர்ல எல்லாம் என்னால உட்கார முடியாது. குழந்தைங்க சேர் தான் இதுக்கப்புறம். அக்கா அது இடமே இல்லக்கா, எங்க தூக்கிட்டு போய் வைக்க சொல்றீங்க? இரு இரு, நான் தூக்கி போய் வைக்கிறேன், நீ எல்லாம் தூக்க மாட்டேன். எல்லாத்துலயும் சோம்பேறி தானே இந்த பொண்ணுக்கு. இங்க பாரு, இப்படி அலைக்கா தூக்கணும் புரியுதா? வா வா, நான் எடுத்து காமிக்கிறேன் உள்ள எங்க போடுறதுன்னு. இந்த அக்கா எடுத்துட்டு எங்க போட போறாங்க? நேரா உள்ள போறாங்க, பாக்கலாம் எங்க எடுத்து போய் போட போறாங்கன்னு. இந்த 2 செடியை எடுத்து நவுத்தி வச்சுட்டு இந்த அட்லத்துல இருந்து போட்டா முடிஞ்சு போச்சு, அழகா உட்காரலாம். இந்த மானை கொஞ்சம் நவுத்தி வச்சிரு. பாத்தியா எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணிட்ட பாரு. இதுக்கு போய் கத்திட்டு இருக்கே நீ? என்னை அச்சுக்க யாரால முடியும்? பாரு எவ்வளவு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு. எங்க இருங்க, நான் வந்து பாக்குறேன் அப்படி என்ன சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு. என்னக்கா இது, நான் பண்ணி வச்ச மாதிரியா இருக்கு? இங்க பூச்செடி ஒரு பக்கம் இருக்கு, கிளி வர சாஞ்சு கிடக்குது. அக்கா போங்கக்கா, வேணாம் எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு, எனக்கு இதெல்லாம் வேண்டாக்கா. இதுக்கு என்னமா, நல்லா தானே இருக்கு, அப்படியே அழட்டி பாயவோ. என்னால எடுத்துட்டு போக முடியாது, நீ சேர் கேட்டு நான் கொடுத்துட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏமா பாப்பா இங்கதான் இருக்கிறியா? ஆமா, நீ ஜிபே பண்ணியே 15,000 போவே இல்லையாமே? என்னது போறீங்களா? போயிடுச்சு, என்கிட்ட அந்த நல்லா பார்க்க சொல்லுங்க உங்ககிட்ட. ஏமா நான் நல்லா தாமா பார்த்தாங்க, போறவே இல்லையா? சரி கையிலேயே காசு கொடு, நான் வாங்கி போயிடுறேன். பாட்டி நீங்க நல்லா பாருங்களேன், எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன், என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, திருப்பி திருப்பி வந்து கேக்குறீங்க நீங்க. ஏமா அவங்க சொன்ன விதமா நான் கேட்டேன், என் போனை வேணா வாங்கி செக் பண்றீங்களா? எனக்கு செக் பண்ணலாம் தெரியாதுமா. ஐயோ மாலாக்கா கொஞ்சம் வெளியில வாங்கலாம் ப்ளீஸ். இங்க பாருங்க, அந்த பாட்டி வந்திருக்காங்க, அந்த தொட்டி எல்லாம் வித்தாங்கல்ல அந்த பாட்டி. பரவாயில்லையே, அதுக்குள்ள கேட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிற, ஒத்த பொம்பளையா இருந்து பரவாயில்ல. ஆனா என் தொட்டிக்கான காசு தான் வரல, என் பொம்மையெல்லாம் உள்ளகுது, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவேன், பார்க்கவே மாட்டேன் நான், ஞாபகம் வச்சுக்கோ. பாட்டி நீங்க அதிகமா பேசுறீங்க, காசு நான் அமுச்சு விட்டேன்னு சொன்னேன். காசு அமுச்சு விட்டா வந்திருக்க போது, வரவே இல்லை. இந்த செடியெல்லாம் எடுக்க போறேன் நானு. மாலாக்கா சீக்கிரம் கொஞ்சம் வெளியில வாங்க மாலாக்கா. யாரு வீட்டு காசுல யாரு வேலையை வச்சுக்கிட்டு? இந்த இதெல்லாம் என்னோடது, எல்லா திங்ஸும் என்னோடது, நான் எல்லாத்தையும் எடுக்கத்தான் போறேன். உள்ள போயிட்டு எல்லாத்தையும் களைச்சு போட போறேன். என்ன திட்டி அமிச்சிட்டு இப்ப வந்து மாலாக்கா மாலாக்கான்னு கூப்பிட்டுருக்கேன், என்ன வேணும் உனக்கு? அக்கா நீங்க வேற நடக்குது தெரியாம நீங்க மாட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. நான் என்னடி விளையாடிட்டு இருக்கேன்? நீ தான் என்ன வேணாம் ஒட்டும் வேணாம் ஒரு வேணாம்னு சொல்லி விட்டல. நான் எங்கக்கா சொன்னேன் சேர் வேணாம்னு சொன்னேன். ஆமா ஆசையா இருக்கு சேர் கொடுத்தா வேணான்ற, எனக்கு ஒண்ணும் வேணாம் நான் கிளம்புறேன். அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, என்னடி உன் பிரச்சனை? அக்கா அந்த தொட்டிக்கார ஆயா வந்துக்கிறாங்க, எதுக்கு வந்துக்கிறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஆயா? என்னத்தையும் களைச்சு போட்டிருக்காங்க, என்னடி நடக்குதுங்க? ஐயா அந்த ஆயா 15,000 ரூபாய் கொடுத்தல போவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இதுல இருந்து போயிடுச்சு. என்ன சொல்லுது அந்த பொம்பளை? இரு அந்த பொம்பளை போய் கேட்டுட்டு வரேன் நானு. 15,000 ரூபாய் ரொக்கமா வாங்கி ஜிபேல பண்ணிட்டு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இரு நான் போய் கவனிச்சுக்கிறேன். நீ எதுக்கு ஒரு குரல் கொடுக்க வேணும் தானே நான் வந்திருக்க போறேன். இவ்வளவு நேரமா குரல் தானே கொடுத்துட்டு இருந்தேன். ஆமாண்டி உன் மேல இருக்க கோவத்துல சொல்லல, நீ ஒரு வார்த்தை சண்டை போடுறாங்க வாக்கா சொல்ல வேணும் தானே, வாயில என்ன கொழுக்கட்டையை வச்சுன்னுக்கிறேன். இரு நான் போய் இரு கேட்டு வரேன். அப்பாடி ஒரு தொல்லை ஓஞ்சிச்சு. அந்த அக்கா இதுக்கப்புறமேட்டு பேசிக்கும். என் வீட்டு காசுல பூச்செடி எல்லாம் வளர்க்குறாளா? இவோ ஜிபே பண்றாங்களாம். ஜிபே எந்த காலத்துல அந்த ஜிபேயை கண்டுபிடிச்சாங்களே தெரியல. என் காசு எல்லாமே போச்சு. ஜிபே போன் பே இதெல்லாம் எடுத்து என் வண்டியில போய் எடுத்துட்டு வருவேன். என் வண்டியை வேற எடுத்துட்டு வராம விட்டேன், எல்லாத்தையும் எடுத்து போய் வைக்கணும் உள்ள. ஃபர்ஸ்ட் இது எடுத்துட்டு போய் வைக்க வேண்டியதான். என்னது இது எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சிருந்த பொம்பளை? ஏமா அந்த பொருளை கீழே வை. இது என்ன விட்டு பொருள்? நான் அந்த பொம்பளை காசே தரல. என்னது அந்த பொம்பளை காசு தரலையா? மரியாதையோட பேசு, ஃபர்ஸ்ட் அந்த பொருளை கீழே வச்சுட்டு பேசு. 15,000 ரூபாய் நாங்க ஜிபே பண்ணிருக்கிறோம், ஓகே ரைட் டிக்லாம் வந்துக்குது, நீ நம்ம வரலன்னு சொல்லுங்கிற. யார்கிட்ட போய் கேட்டுக்கிற? என் பேரங்கிட்ட தான் கேட்டேன். உன் பேர அந்த காசு எடுத்துன்னு போய் செலவு பண்ணிட்டு இருப்பான், ஒழுங்கா போய் பாரு. நான் என் வீடு சொந்த வீடு 2மே, நாங்க இங்கதான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துட்டு அப்புறம் வந்து பேசு புரியுதா? இதெல்லாம் எங்க காசு கொடுத்து நாங்க வாங்கியிருக்கோம். 15,000 ரூபாய் வேஸ்டா போதா உனக்கு? ஃபர்ஸ்ட் அந்த பொருளை கீழே வை சொல்றேன். ஏமா இருமா வைக்கிறேன். என் பேரெல்லாம் அப்படி எதுவும் பண்ண மாட்டாமா.
என் பேரனை பத்தி எனக்கு தெரியாதா? ஏமா, எங்க பொண்ணு எங்க ஃப்ரெண்ட பத்தி எனக்கு தெரியாதா? அவ என்கிட்ட காமிச்சாலே 15,000 ரூபாய் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெல்லாம் வந்துச்சே. நீ நம்ம இப்படி வந்து பேசிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் அங்க போய் பாரு. அப்புறமா இந்த பொருள் எல்லாம் வந்து எடு, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு இப்படி பாத்துட்டு இருக்கேன் நீ. ஏய், நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு அந்த பொம்பளைய உள்ள விட்ட? இந்த கேட் எல்லாம் இடிச்சு போட்டு வச்சுக்குது, ஒழுங்கா ஏற கட்டிட்டு போக சொல்லு. இல்லைன்னா நீ போலீஸ்க்கு போன் பண்ணு, நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். யாரு வந்து யார் என்ன சொல்றாங்க நான் பாக்குறேன். சரி இருங்கம்மா, நான் போய் பாத்துட்டு வரேன். அதுக்கப்புறமேட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாருக்குமே. ஏங்க அதை கொஞ்சம் வச்சுட்டு போங்க. எதை? அந்த கேட்டை தான். சரி சரி வச்சுட்டு போறேன். இது ஒரு கேட்டு, இத வேற வைக்கணுமா? இந்தாங்க வச்சுட்டேன், போதுமா? ஒழுங்கா வச்சுட்டு போங்க பாட்டி. ஒழுங்கா தாமா வச்சுங்கிறேன், நான் வரேன். எப்படி வச்சு பாருங்கக்கா, அவங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. நான் அந்த இடத்துல கேப் விட்ட மாதிரி தானே வேலி போட்டு வச்சிருந்தேன். அவங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. ஏய், நீ வாய மூடு. அவங்க வந்தாங்கன்னா ஊன்னு பேசுறது இல்லாம வாய முடின்னு கம்முன்னுட்டு அக்கா அக்கான்னு கூப்பிடுறோம். வாயில என்ன கொழுக்கட்டியா இருக்குது? அந்த பொம்பளை பேசுனா கூட சேர்ந்து பேச வேண்டியதானே. காசு நீ தானே 15,000 ரூபாய் கொடுத்துருக்க. சும்மா வாயை திறந்து வேணான்னு பேசாம வாய முடின்னு எதையோ வச்சுனாக்கா. சாரிக்கா, நான் தெரியும் அந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. ஆமா, என்கிட்ட மட்டும் வாயை கிழி. சரி சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம மேல தப்பு இல்லைன்னா நம்ம ஜாலியா ஸ்ட்ராங்கா நல்லா சவுண்டா பேசணும், புரியுதா? ஏன்னா நம்ம தப்பு செய்யல. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.